கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரூட்டு போயிட்டுருக்கேன். இது வந்து வேடாசந்தூர் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வேடாசந்தூர் ரோடு. ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு டிராக்டர் வருது, ஒரு நிமிஷம் அது போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ டிராக்டர் போயிடுச்சு. புதுசாக ஒரு ரோடு கண்டுபிடிச்சிருக்கேன். எப்போவுமே ஹைவேஸில் தான் போயிட்டுருக்கேன். இருங்க கியர் போட்டுக்கிறேன். பாருங்க மாடெல்லாம் இருக்குது, நல்லா இருக்காண்ணா. ஆனால் நிறைய அப்பா ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு, இங்கேயும் ஸ்பீட் பிரேக்கர். ஆனால் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, தாண்டிடலாம். அது இல்லாமல் ரோடு பாருங்கள் ஃபுல்லாக கிராமம்தான். அப்பா சுற்றியோட காடு, நடுவில் இந்த மாதிரி ஒரு ரோடு போயிட்டுருக்கு. அப்பா சைடில் எதுவுமே இல்லை. ஏதாச்சும் மேட்ரு பண்ணோம்னா மேட்ரும் பண்ணிடுவாங்க போல் இங்கே. அப்பா ரோடு கண்டிஷன் என்ன இப்படி இருக்குது, இருங்க இங்கே பாருங்க. ரோடு வந்து வேறு லெவலாக இருக்குது. ஆனால் என்ன சுற்றியோர காடு, இங்கே பாருங்கள் சுற்றியோர காடு, எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஏரியானே தெரில. இங்கே ஒரு சின்னதாக குட்டியாக கோயில் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் இருங்க. இந்த ரோட்டில் வண்டிங்களே வராது, ஆனால் ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் அது பாருங்கள். இன்னொன்று ஒரு ஸ்பீட் பிரேக்கரு. ஐயோ அது குழி. சரி போயிடும். இங்கேருந்தும் பார்ப்போம். ஓகே, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகணுன்னு காட்டுது. நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸு, ஆடு மாடு அப்படின்ட்டு இருக்குது. மாடு இது வரைக்கும் பார்க்கல, ஆனால் ஆடு நிறையா இருக்குது. ஆனால் நைட்டில் இந்த ரோடு செம்ம இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறது என்ன, லைட்டே கிடையாது. போஸ்ட் இருக்குது, ஆனால் அது கரண்ட்டு போஸ்ட்டு, அதாவது லைட் போஸ்ட் கிடையாது. வயசான காலத்துலலாம் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வாங்கிக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே வீடு வாங்கிட்டு இப்படியே மணி அடிச்சிட்டு போகிறாருங்க. என்ன விற்கிதுன்னு தெரியல. ஆனால் இதுதான் ஒரிஜினல் கிராமம். அப்போ ஆக்சுவலாக நான் வந்து சிட்டிலேயே இருந்து பழக்கமாக இந்த இன்னொன்று ஒரு ஸ்பீட் பிரேக்கரு போயிருமா, போயிடுச்சு. இன்னொன்று ஸ்பீட் பிரேக்கரு. அப்போ குட்டி குட்டி வீடாக இருக்குது. நான் அப்போ பிடிச்சி எங்கேயுமே திரும்பலை, இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்துட்டுருக்கேன். ஒருத்தன் யூரின் அடிச்சிட்டு இருந்தான். போயிடுச்சு. பைக் இருக்கிறதுனால கிளச்சு பிடிக்கணும், அது ஒரு கவலை. மற்றபடி நல்லா தான் இருக்குது. ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் காமிச்சிட்டு இருக்குது. பார்ப்போம் எந்த கிராமத்தை வழியாக இது கூட்டிகிட்டு போகுதுன்னு பார்ப்போமே. நல்லா இருக்குது. ஐயோப்பா எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர். ஏதோ ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கர் பாடுறா. எவ்வளோ ஸ்பீட் பிரேக்கரு கிராமத்துக்குள்ளே. இந்த மாதிரி இதுதான் ஒன்று. எந்த கிராமம்னு எடுத்துக்கோங்க, எல்லா கிராமத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒன்றும் இல்லை, நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். பட் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கே. என்னது இது? அப்பா டர்னிங்கு. நானும் அப்போ பிடிச்சி வந்துட்டுருக்கேன். ஒரு பொண்ணு கூட சிக்க மாட்டேங்குது. அதாவது இந்த கிராமத்தில் கேர்ள்ஸே இல்லையா? மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கர் பாடுறா. இங்கே எதுக்கா ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்கீங்க?
அங்கே தூரத்தில் எனக்கு ஒரு குளம் தெரியுதுங்க. நல்லா இருக்கு குளம். ஓ, இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது இங்கேருந்து அப்படியே லைட்டாக நாறுது. இது என்ன பில்டிங்னே தெரியல, இது என்ன ஊருன்னு தெரியல. அப்பா மீனெல்லாம் பிடிக்கிறாங்க, அதை பாருங்க, எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், ஒரு கையிலே ஓட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எங்கெங்கேயோ ஹைவேயில் ஏற்றி மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான ரோட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஆனால் இதுவும் பரவாயில்ல. ஆனால் எதுக்கு தான் ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறாங்கன்னே தெரியல. தெரியும் நம்ம ரொம்ப வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்லி வைப்பாங்க. அதாவது ஏதோ ஒரு ஊர் வருதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வைப்பாங்கங்க. ஆனால் அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? புது ரோடு, எனக்கு புதுசு. இந்த மாதிரி ரோட்டில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சிங்கிள் ரோடு, ரெண்டு பக்கமும் மரம். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ரோட்டில் இருந்துமே மரம் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரோடெல்லாம் எங்கேயுமே இல்லை. எல்லாம் வந்து டபுள் லேன் ஹைவே தான். அதாவது லெஃப்ட் லைனில் போகிறவங்க லெஃப்ட்டு, ரைட் லைனில் போகிறவங்க ரைட்டு. இந்த மாதிரி சிங்கிள் ரோடு, நல்ல அகலமான ரோடு இதெல்லாம் பொதுவாக கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே டபுளாக பண்ணிட்டாங்க. கிறிஸ்டியன்ஸோட சுடுகாடு. இப்போது வழி தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் கூகுள் மேப் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக போனேன்னா அப்போ வந்து பழக்கமாயிடும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். இது எல்லாம் சொல்கிறாங்க இது டிஸ்டன்ஸ் கம்மி, ஆனால் இது டிஸ்டன்ஸ் அதிகம். வண்டியோட இன்ஜினும் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஓடுது. நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டுவோம், 40 ஓட்டுவோம். ஏன்னா அடிக்கிற வெயிலில் இன்ஜின் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஏதோ கோயில் இல்லை உட்காந்துருக்குறாங்க. என்னதான் சிட்டியில் அங்கங்கே இருந்தாலும் கிராமத்தோட ஃபீலே தனிங்க. யாரெல்லாம் சிட்டியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கிராமத்தோட அருமை தெரியாது. இதை பாருங்கள், இந்த மரத்தோட பேர் என்னன்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. அது இங்கிலீஷில் பேனியன் ட்ரீ சொல்லுவாங்கள்ல, ஆலமரம். கரெக்ட், ஆலமரம். அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிராமத்துக்குள்ளே மட்டும்தான் தெரியும். இந்த ரோட்டில் போகும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான் அந்த விளம்பரத்தோட டயலாக் மட்டும்தான் ஞாபகம் வருது. இந்த காற்று, அப்புறம் மாடு, இதுக்கு மேலே என்ன வேணுங்க, ஆரோக்கியா பால் மட்டும் தயிர். ஒருத்தர் குளிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் பேக்கு தெரியுது லைட்டாக ஜட்டியிலேருந்து. இதெல்லாம் சாதாரண விஷயந்தான். இதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கிறியாடா சிவானந்த் அப்படின்னு சொல்லுவீங்க. தெரிஞ்ச விஷயந்தான். பட் இருந்தாலும் சொல்லணும்ல, நான் பார்க்குறேன்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். ஒருத்தர் வெயிலில் டயர்டாகி உட்காந்துருக்குறாரு. பாலப்பட்டிக்கு நேராக போகணும். ஆனால் பியோர் கிராமங்க. நடுவில் ரோடு, அகலமான ரோடு. அப்புறம் இந்த சைடும் காடு. இங்கே ஏதோ ஃபேக்ட்ரி, அப்புறம் ஏதோ ஒன்று வீடு மாதிரி நினைக்கிறேன். ஃபேக்ட்ரி கூட வீடு அட்டாச்சு. ஆமாம், ஃபேக்ட்ரியே தான். டெக்ஸ்டைல் கம்பெனி ஏதோ போட்டிருந்துச்சு. சுற்றியோர எதுவுமே இல்லை,
ஃபுல்லாக காடு. நைட் நேரத்தில் கருகுமுன்னு இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்தேன்ல ஒத்தையாடி பாதை மாதிரி, அந்த ரோடு இன்னும் மோசம். அதெல்லாம் நைட்லலாம் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் போய் பல வருஷம் ஆச்சு. ஆனால் இது கொஞ்சம் ஓவராகவே காடாக இருக்குது. ஏன்னா திண்டுக்கல் சைடு வந்து கொஞ்சம் கிராமம் தானே. இது நம்ம திண்டுக்கல் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆக்சுவலாக என்னோடய காலேஜும் திண்டுக்கல்லே கிடையாது. இது வேடசுந்தர் வழியாகவும் போகும்னு சொல்கிறாங்க, தெரியல எப்படின்ட்டு. நான் கூகுள் மேப் பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கேன். ரோட்டில் ஒரே கண்ணாடியாக இருக்குது, வண்டி கிண்டி இடிச்சிருக்கும் போல். சரிங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த புது ரோடு சூஸ் பண்ணதுனால ஒரு விதத்தில் ரோடு நல்லா காலியாக இருக்குது, ஆனால் ஒரு விதத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது எனக்கு. ஆமாம், இது வந்து பொதுவாக நான் போகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ரோடு நல்லா தான் இருக்குது. ரோடு வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. ஒட்டஞ்சத்திரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே பழைய ரூட்டில் தான் அதே மாதிரி தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது கேட்குதா இல்லையான்னு தெரியல, ஏன்னா எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் ப்ராப்பராக மைக்கு கிடையாது, ப்ராப்பராக கேமரா கிடையாது. ஒரு காரில் vlog பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் vlog. ஒரு பட்டாம்பூச்சி வந்து அடிச்சிருச்சு. சரி, பரவாயில்ல. ஆனால் அநேகமாக எனக்கு தெரிஞ்சது கேட்கும், நான் பேசுகிறது நல்லாவே கேட்கும். இந்த தைப்பூசத்துக்கு ரோட்டில் ஒரே கூட்டமாக இருக்கும்ல, அதாவது நிறையா ஊர்லேருந்து நடந்து போவாங்கள்ல பாத யாத்திரை. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் காற்று ஓவராக வீசிட்டு இருக்குது. ஆனால் எந்த மரம் செடி எதுவுமே ஆடலை. நான் போகிறனால தான் அந்த இதில், அதாவது வெட்ட வெளியாக இருக்குதுல்ல, அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் காற்றடிச்சிட்டு இருக்குது. ஆனால் முன்னாடி பின்னாடி ஒரு வண்டியும் இல்லை. வண்டி இந்த ரோட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் போகும். அதனால தான் ரோடோட இந்த மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் இங்கே. அதாவது ரோடு அவ்வளோக்கா யூஸ் ஆகிறது இல்லை, ஆனால் ரோடு நல்லாவே மெயின்டைன்டாக இருக்குது, அதுதான் சொல்ல வந்தேன். அது வேறு ரூட்டு, இது வேறு ரூட்டு, ஆனால் நல்லா தான் இருக்குது. எதுவுமே பேசணுன்னே தோண மாட்டேங்குதுங்க. அப்பா, இந்த காரை பயப்படுத்தி விட்டுருச்சு. பின்னாடி மிரரில் பார்த்துட்டு தானே இருக்கேன், சடனாக வந்துச்சு. எங்கேயோ குறுக்கால ஏதோ கிராமத்துக்குள்ளேருந்து வெளியே வந்திருப்பாங்க. பாருங்க, ஏதோ ஒரு ஊர் பேர் போட்டிருக்குது. அப்பா, பெரிய பெரிய பேராக இருக்குது, என்னன்னு தெரியல. நின்று நிதானமாக படித்து பாருங்க. இந்த ட்ரக்கு ஒன்று போயிட்டுருக்குதுல்ல, கண்டெய்னர். அப்பா, சரியான தூசி. இந்த ரோட்டில் போய் தூசி கிளப்பி விட்டுட்டு போகுது. ஓவர்டேக் பண்ணுவோம், ஆப்போசிட்டில் வண்டி வராமல் இருந்தால் சரி. பயமாக இருக்குது, சடனாக வந்து வண்டிக்கிட்டே வந்துடும். கீழே வைப்போம். டர்னிங் வேறு, ஸ்ட்ரெயிட் ரோடுனா பரவாயில்ல. இந்த தப்பு தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதாவது டர்னிங்லேயே அப்படியே ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரோடு ஸ்ட்ரெயிட் ஆகுதா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணலாம். இவ்வளோ நேரம் ரோடு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, இப்போ வந்து இந்த மாதிரி திரும்பி திரும்பி போகுது.
ஆனால் எனக்கு தெரிஞ்சது இன்ஜின் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சுங்க, நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஏதோ ஜங்ஷன் மாதிரி வருது, இங்கேருந்து அநேகமாக திரும்பணும்னு நினைக்கிறேன். சரி இருங்க. ஆமாங்க, பழனி 42 கிலோமீட்டர் போட்டிருக்குது. பார்ப்போம். இந்த போட்டிருக்குது பாருங்கள், பழனி 42, ஒட்டன்சத்திரம் 15, அதாவது லெஃப்ட்டு. அநேகமாக எனக்கு தெரிஞ்சது ஒட்டன்சத்திரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மலை நான் வந்து ஹைவேஸில் போகும்போது பார்ப்பேன். இப்போ அந்த மலை இவ்வளோ பக்கத்தில் தெரியுது எனக்கு. அதே மாதிரி தான் மலை, என்னன்னே தெரியல. காலேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இந்த ரோடு வந்து ஃபுல்லாக அப்படியே ஏதோ வெட்ட வெளி, அது ஒன்றுமே இல்லைங்க. ஃபுல்லாக காடு. சும்மா அப்பப்போ அந்தந்த இடத்துல மட்டும் சின்ன சின்ன குட்டி குட்டி வீடு, அவ்வளோதான். ஆனால் இன்ஜின் மட்டும் தான் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவுமே பேசுகிற வார்த்தையே வரல. போய் வீட்டில் போய் சாப்பிட்ணும், சுத்தமாக எனர்ஜி இல்லை. சரி, நம்ம விவேகானந்தா வித்யாலயா மந்திர், இங்கேயும் ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பேஸே இல்லாமல் ஓவர்டேக் எப்படி பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. பட் இந்த ரோட்டில் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு மலை ஒரு மாதிரி இடமே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. எனக்கு பொதுவாகவே புது ரோட்டில் வந்தாலே ரொம்ப ஆச்சரியமாக எல்லாமே பார்ப்பேன். அது இல்லாமல் இந்த ரோடு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஒன்றுமே இல்லை, சும்மா சுற்றி ஓர காடு வயல் இந்த மாதிரி தான். வடமதுரை போகிற ரூட் இது. வடமதுரைனா மதுரை பக்கத்தில் இல்லை, மதுரைன்னு இல்லை, திண்டுக்கல் தாண்டி கூட வடமதுரை இருக்குது. எஸ்பிஎம் காலேஜ் இருக்குல்ல, திண்டுக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதான். வீடியோ எண்ட் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே கரெக்டாக வைசர் ஓப்பன் பண்ணுறேன், அப்படியே ஒரு பூச்சி கண்ணில் அடிச்சிருச்சு. முடியெல்லாம் ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. முன்னாடியிலேருந்து டிராக்டர்லாம் வந்துட்டுருக்குது. ஓகே, பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.